அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 57வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கடந்த பதிவுள்ள மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த 57வது பகுதி. எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த பதிவில் அன்பேவா படத்தில் இடம்பெற்ற ரீரெக்கார்டிங், தீம் மியூசிக் இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். எந்தவித தொழில்நுட்ப வசதியுமே இல்லாத காலத்தில் மெல்லிசை மன்னர் பல புதுமைகளை அதில் பண்ணியிருப்பார். இந்த பதிவில் அன்பேவா படத்தில் இடம்பெற்ற பாடல்களை பற்றி பார்க்கலாம். அன்பேவா படத்தோட பாடல் கம்போசிங்காக மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் ஏவிஎம் குமரன் சாரும் உட்கார்றாங்க. எம்எஸ்வி கேட்குறாரு, உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும் அப்படிங்கிறாரு. குமரன் சார் சொல்கிறாரு, இது ஒரு கனவு பாட்டு, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, ஆனால் இது வரைக்கும் அந்த பாடல்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப புதுமையாக அந்த பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எம்எஸ்வி ஒவ்வொரு டியூனாக போடுறாரு. குமரன் சார் கேட்குறாரு, அவருக்கு எதுவுமே பிடிக்கல. ஏறக்குறைய ஒரு 14 டியூன் எம்எஸ்வி போடுறாரு. 14மே அவர் பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு. உடனே மெல்லிசை மன்னர் சொல்கிறாரு, இந்த ஹார்மோனியத்தில் ட்ரை பண்ண வேணாம், எனக்கு ஒரு பியானோ ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் எம்எஸ்வி கேட்ட மாதிரி ஒரு பியானோ ரெடி பண்ணுறாங்க. இவர் வராரு, பியானோட்ட உட்காந்துட்டு சும்மா அப்படி செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு டியூன் கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 5வது நிமிஷம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாட்டுக்கான டியூன் ரெடி ஆகிடுது. எம்எஸ்வி பியானோவில் போட்ட முதல் டியூனே ஓகே ஆயிடுது. குமரன் சார் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு டியூனை கொடுத்திருக்கார் எம்எஸ்வி. பாட்டுக்கான கம்ப்ளீட் ஆர்கெஸ்ட்ரேஷனும் அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுது. குதிரை ஓடக்கூடிய ரிதத்துல பின்னணி இசையை மெல்லிசை மன்னர் அமைச்சிருப்பாரு. பொதுவாகவே சிச்சுவேஷனை சொல்லி பாட்டை கேட்பாங்க. ஒரு கனவு பாட்டாக இருந்தால் அந்த பாட்டை எப்படி எடுக்க போகிறாங்க, எந்த இடத்துல எடுக்க போகிறாங்க, அந்த கனவு பாட்டில் என்னெல்லாம் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லுவார். அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் இசையமைப்பார். ஆனால் ஏசி திருலோச்சந்தர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ஒரு கனவு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏவிஎம் குமரன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன இசையமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ கம்ப்ளீட் பொறுப்பையுமே மெல்லிசை மன்னர்கிட்ட விட்டுறாரு. கவிஞர் வாலி வராரு. கவிஞர் வாலி வந்தோடனே எம்எஸ்வி போட்டு வச்சிருக்கிற அந்த டியூனை கேட்குறாரு. கேட்டுட்டு உடனே பாடல் எழுதுறாரு. டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசீலாவும் பாடி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. மெல்லிசை மன்னர் தன்னோட கற்பனையில் ஒரு குதிரையில் போகிற மாதிரி ஒரு பாட்டை கொடுத்துட்றாரு. இதை இப்போ எப்படி படமாக்குறது? ஏவிஎம் முருகன், ஆர்ட் டைரக்டர் சேகர், ஒளிப்பதிவாளர் மாருதிராவ் 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த பேக்ட்ராப்பில் வரக்கூடிய அந்த எஃபெக்டை முதல்ல கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு குதிரை அந்த குதிரையோட தலையை மட்டும் காட்டுறாங்க. அந்த குதிரை ஓடுற மாதிரி தலை மட்டும் காட்டுறாங்க. அடுத்தது அந்த வீல் சுற்றுற மாதிரி, இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் முதல்ல கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாம்பேயில் போய் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணி பாட்டை ரெடி பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு எம்ஜிஆர் போட்டு காட்டுறாங்க. எம்ஜிஆர் அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு பாராட்டுறாரு. ஏசி திருலோகச்சந்தர், கவிஞர் வாலி, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம்.எஸ். பி. சுசீலா இணைந்து கொடுத்த சூப்பர் ஹிட் பாடல் இது. அன்பேவா படத்துல நம்மளால மறக்க முடியாத ஒரு பாட்டு அன்பேவா அன்பேவா. பாட்டை டிஎம்எஸ் பாடுறாரு, எம்எஸ்சி ஓகே பண்ணிடுறாரு.
ஆர்கெஸ்ட்ரால இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. உள்ளம் என்றொரு கோயிலிலே தெய்வம் வேண்டும். காதலியை நினைச்சு பாடுற பாட்டு, காதலியை அழைக்கிற பாட்டு அப்படிங்கிற டிஎம்எஸ் பிரமாதமா பாடிடுறாரு. கண்கள் என்றொரு சோலையிலே தென்றல் அவர் இந்த பாட்டை எப்படி பாடினார்னு ஒரு பேட்டியில டிஎம்எஸ்ஏ பாடி காட்டியிருப்பாரு. அன்பேவா அன்பேவா. டிஎம்எஸ் பாடிட்டு வீட்டுக்கு போன பிறகு மெல்லிசை மன்னர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது, பாட்டை ரீடேக் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. டிஎம்எஸ்க்கு ஒரே குழப்பம், என்னடா நல்லா தானே பாடியிருக்கோம், எம்எஸ்வி கூட ஓகே பண்ணாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாம நேராக ஸ்டூடியோ போறாரு. வந்த உடனே எம்எஸ்வி சொல்றாரு, செட்டியார் வந்து ரீடேக் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு. அப்போதான் ஒரு அசிஸ்டண்ட் வந்து சொல்றாரு, இந்த பாட்டு வந்து வேதனையோட ஹீரோ பாடுற ஒரு பாட்டு, பிரிஞ்சு போன காதலிய அன்பேவான்னு கூப்பிடுற ஒரு பாட்டு, ஆனால் இந்த பாட்டில் வந்து பேத்தாசே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இம்மீடியட்டா பாவத்தை மாற்றி அதே பாட்டை ரொம்ப அழகாக பாடுறாரு டிஎம்எஸ். அன்பேவா படத்தில் ஒரு போட்டி பாட்டு வரும். சரோஜா தேவியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எம்ஜிஆரை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு. நாடோடி போக வேண்டும் ஓடோடி. இந்த பாடல் காட்சியோட ஷூட்டிங் போது நடந்த ஒரு விஷயம் இது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான். சரோஜா தேவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எம்ஜிஆரை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி பாடல் வரிகள் வரும். எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன குரூப் அப்படின்னு பாடுவாங்க. அடுத்தது டெஸ்ட் டான்ஸ் தெரியுமா, டெஸ்ட் மேட்ச் புரியுமான்னு கேட்பாங்க. அடுத்தது வரக்கூடிய வரிகள் தான் ரொம்ப ஒரு வில்லங்கமான வரிகள். ஆட்டமாடி வழக்கமா, பாட்டு பாடி பழக்கமா, கவிஞனா ரசிகனா, கம்பனா கொம்பனா நீ, இதுதான் அந்த வரிகள். இந்த பாட்டோட ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் வரல. இந்த வரியில கேட்ட உடனே அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி என்ன பண்றாரு, என்ன இப்படி பாடுறாங்க, சின்னவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, இவங்க எப்படி சின்னவரை பத்தி இப்படி பாடலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட கேட்குறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, நீங்க டைரக்டர்கிட்ட சொல்லுங்களேன், இது ஒன்றும் சரியா இல்லையே அப்படிங்கிறாரு. உடனே அந்த நண்பர் சொல்றாரு, பா நம்ம போய் டைரக்டர்கிட்ட எல்லாம் பேச முடியுமா, அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. எம்ஜிஆர் ஷூட்டிங்க்கு வராரு, பாட்டு ஓடிட்டு இருக்கு, பாட்டை முழுசா கூட கேட்கல, டக்குன்னு எந்திச்சு என்ன பண்றாரு, மேக்கப் ரூம்குள்ள போயிடுறாரு. எம்ஜிஆருக்கு பின்னாலேயே ஏவிஎம்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜரும் மேக்கப் ரூம்குள்ள போறாங்க. அங்க என்ன பேசினாங்க என்ன எதுன்னு ஒண்ணுமே தெரியாது. கொஞ்ச நேரத்தில் அந்த மேனேஜர் கிளம்பி எங்கேயோ வெளியே போறாரு. ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தா கவிஞர் வாலி, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், அதே போல படத்தோட வசனகர்த்தா ஆரூர் தாஸ் எல்லாருமே வராங்க. எல்லாரும் மேக்கப் ரூம்குள்ள போறாங்க, என்னமோ பேசுறாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு எம்ஜிஆர் அப்படியே சிரிச்சுட்டே வெளியே வராரு. வந்து அந்த பாடல் கட்சியில் நடிக்கிறாரு. சுத்தி இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது, இவர் ஏன் திடீர்னு கோவிச்சிட்டு ரூம்குள்ள போனாரு, அப்புறம் அவங்களாம் வந்து என்ன பேசினாங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. அப்புறமா தான் ஆரூர்தாஸ் சொன்னாராம், அது எப்படி நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடின்னு என்னை பார்த்து பாடலாம் அப்படின்னு கேட்டாராம் எம்ஜிஆர். உடனே ஆரூர்தாஸ் சொன்னாராம், அண்ணா இந்த பாட்டில் வந்து அவங்களாம் உங்களை கிண்டல் அடிப்பாங்க, ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலடி கொடுப்பீங்க அப்படின்னாராம். உடனே எம்எஸ்வியை பார்த்து கேட்டாராம், இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது இந்த வரிகள்லாம் சரிப்பட்டு வராதுன்னு உனக்கு தெரியாதா, நீ சொல்லலையா அப்படின்னு கேட்டுக்காரு. ஆரூர்தாஸ் சமாதானம் பண்ண பிறகுதான் நடிக்க வந்திருக்காரு. அடுத்தது எம்ஜிஆர் சொன்னாராம், ஆட்டமாடி வழக்கமா, பாட்டு பாடி பழக்கமா, கவிஞனா ரசிகனா, கம்பனா கொம்பனா நீ, இந்த வரிகளை எடுத்துருங்க, இந்த வரிகள் வந்து என் ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காதுன்னாராம். எந்த வரிகள்? ஒரு சாதாரண தொழிலாளி இந்த வரிகள் எப்படி சின்னவருக்கு பொருந்தும், அவருக்கு பொருந்தாதேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதே வரிகளை எம்ஜிஆர் சொன்னாராம். இது தாங்க ஒரு ரசிகர்கள்
தங்களுடைய தலைவருக்கு எது எது பிடிக்கும், எது எது சூட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதே போல் தன்னுடைய ரசிகனுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு ரசிகர்களோட பல்ஸை தெரிஞ்சு வச்சிருந்தார் எம்ஜிஆர். புயலை பார் செயலிலே ஆட்டமாடி வழக்கமா பாட்டு பாடி பழக்கமா இந்த லைன்ஸை வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த எல்பி ரெக்கார்ட் அதில் மட்டும்தான் இந்த வரிகள் வரும். நீங்கள் நினைக்கலாம், ஒவ்வொரு பாட்டு கம்போசிங்லேயும் எம்ஜிஆர் இருப்பார், இந்த வரிகள் வேணும் இந்த வரிகள் வேணான்னு அவர் தானே செலக்ட் பண்ணுவார், இதில் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏவிஎம்மை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அன்பேவா படத்தில் எந்த ஒரு பாட்டிலையுமே தலையிடவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஏவிஎம் செட்டியாருக்கும் திரு குமரன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மியூசிக் டேஸ்ட். 1947லேருந்து ஏவிஎம்மில் வந்த எல்லா படத்துலையும் எல்லா பாடலுமே ஹிட். அதை செலக்ட் பண்ணியிருந்து ஏவிஎம் செட்டியாரும் ஏவிஎம் குமரன் சாரும் தான். அதனால் எம்ஜிஆர்கிட்ட வந்து பாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போதே, செட்டியார் கேட்டுட்டார் தானே, அவர் கேட்டாலே போதும், நான் இதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்பேவா படத்தில் கருப்பு சிவப்பு கலர் கோட்டை போட்டுட்டு எம்ஜிஆர் பாடக்கூடிய ஒரு பாடல் புதிய வானம் புதிய பூமி. அந்த ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ எஃபெக்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். மலை பிரதேசத்தில் பாடக்கூடிய ஒரு பாட்டு, பாடுற பாட்டோட எக்கோ கேட்கணும், ஆனால் தொழில்நுட்ப வசதி கிடையாது. டிஎம்எஸ் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. முதல் தடவை புதிய வானம் அப்படின்னு பாடும்போது மைக்குக்கு பக்கத்தில் போய் பாடுறாரு. அடுத்த தடவை புதிய வானம் அப்படிங்கும்போது மைக்கை விட்டு தள்ளி வந்து பாடுறாரு. அடுத்த தடவை புதிய வானம் அப்படிங்கும்போது மைக்கை விட்டு இன்னும் நல்லா தள்ளி போய் பாடுறாரு. இதை கேட்கும்போது பார்த்தா அப்படியே அந்த எக்கோ எஃபெக்ட் அருமையாக ஒர்க் ஆகிருக்கும். அதே போல் புதிய பூமின்னு பாடும்போதும் ஃபர்ஸ்ட் டைம் மைக்குக்கு பக்கத்தில் போய் பாடுறாரு, அடுத்து கொஞ்சம் தள்ளி நின்று பாடுறாரு, அதுக்கு அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்று பாடுறாரு. உதயசூரியனின் பார்வையிலே உலகம் வீழ்த்து கொண்ட வேளையிலே என்று கவிஞர் எழுதின இந்த பாட்டு வந்து சென்சாருக்கு போன பிறகு உதயசூரியன் போயிட்டு அங்க புதிய சூரியன் வந்துடுது. உதயசூரியனை வேணா புதிய சூரியன்னு சென்சார்ல மாத்திடலாம். ஆனா எம்ஜிஆர் போட்டுட்டு இருந்த அந்த கருப்பு சிவப்பு கோட்டு அதை சென்சாரால எதுவுமே பண்ண முடியல. இப்படி பல சவால்களுக்கு நடுவில் தான் சார்ந்திருந்த இயக்கத்தையும் அந்த இயக்கத்தோட சின்னத்தையும் படத்துல காமிச்சவர் தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர். இந்த பாடல் காட்சியில எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, எம்ஜிஆர் பாடிட்டே வந்து அந்த பெட்டியை எடுக்க வருவாரு, அது மிஸ் ஆயிடும், திரும்ப வந்து எடுப்பார். அதே போல இந்த பாட்டுல எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, எந்த ஜாதி என்ற பேதம் இல்லை அப்படிங்கிற அந்த வரிகள் வரும்போது பத்திரிகையாளர் சாவி அந்த காட்சியில வருவார். இந்த காட்சியில வந்துட்டு சாவி வந்து பின்னால ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, அன்பேவா படம் இந்த அளவுக்கு வெற்றி அடையறதுக்கு காரணமே நான் அந்த காட்சியில வந்ததுதான் அப்படின்ட்டு ரொம்ப காமெடியா சொன்னாராம். ஏசி திருலோகச்சந்தர் சிச்சுவேஷனை சொல்றாரு. ஒரு ரூம்ல சரோஜாதேவி பாடுறாங்க, அப்போ பேக்ட்ராப்ல வந்து கூண்டில் வந்து பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே கவிஞர் வாலி வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே டைரக்டர் ஓகே அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே இவர் எழுதுறாரு லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. படம் மியூசிக்கல் பிக்சர் அப்படிங்கிறனால தக்க திமிதா அப்படின்னு அந்த வரியை முடிக்கிறாரு. பி சுசிலாவோட இனிமையான குரல்ல உருவான பாட்டு. இந்த பாட்டுக்கு நடுவில் கண்ணாடிக்கு முன்னால் நின்று எம்ஜிஆர் ரொம்ப கேஷுவலா ஒரு ஸ்டெப் வைப்பார். அது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வரும், ஆனால் ரசிகர்கள்கிட்ட அமோகமான வரவேற்பை பெற்றது. பி சுசிலா, கவிஞர் வாலி, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் 3 பேர் சேர்ந்து கொடுத்த சூப்பர் ஹிட் பாடல் லவ் பேர்ட்ஸ்.
ஒரே படத்தில் மகிழ்ச்சியாகவும் சோகமாகவும் பல பாடல்கள் வந்து மெல்லிசை மன்னர் கொடுத்துருக்காரு. ஆனால் அன்பேவா படத்தில் முதல் தடவையாக ஒரு பாட்டை ஏக்கத்தோடையும் சோகத்தோடையும் கொடுத்துட்டு கடைசியில் அதே பாட்டை மகிழ்ச்சியாக கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா டியூன், ஓப்பனிங் மியூசிக் எல்லாமே மாறி இருக்கும். இப்படி ஒரு பாடல் காட்சியோட படத்தை முடிக்கணுங்கிற ஐடியா ஆரம்பத்தில் யாருக்குமே இல்லை. அதுக்கு பிறகு வந்து டைரக்டர், எம்ஜிஆர், ப்ரொடியூசர் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி இப்படி ஒரு பாடல் காட்சி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அன்பேவா பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஆனால் இந்த தடவை வந்து துள்ளல் இசையில் ஃபாஸ்ட் பீட்டில் இந்த பாட்டு வரும். இந்த பாடல் காட்சியில் பாடல் வரிகளை விட இசைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. வெரைட்டி மியூசிக்ல மெல்லிசை மன்னரும் சும்மா பிச்சு உதறி இருப்பார். நாலு நிமிஷம் பாட்டில் மியூசிக் மட்டுமே 2.25 நிமிஷத்துக்கு மேலே வரும். இந்த பதிவில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில் வந்த அன்பேவா படப்பாடல்களை பார்த்தோம். இந்த படத்துலேயே இன்னும் ஒரு பாடல் இருக்குது, வெட்கமில்லை நாணமில்லை. ஆனால் காப்பிரைட் ப்ராப்ளத்தினால என்னால் அந்த பாட்டை கொடுக்க முடியல. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அன்பேவா படத்தில் ஒரு தேனிசை மழையவே நமக்கு கொடுத்துருப்பாரு. எம்எஸ்வி எம்ஜிஆர் காம்பினேஷனில் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.